ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ என்ன இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு பசி எடுத்தது. ஓகேங்களா? ஸோ பசி எடுக்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். என் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருந்தான். எடிட் பண்ண நாங்கள் 2 பேரும் ஆஸ் யூசுவல் ஒன்றா பண்ணிக்கிட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பசிச்சதுன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போடலாம்னு நினச்சேன். ஸோ அப்போ வந்து ஸ்விக்கிக்கு போய் ஏதாச்சும் பிரிஞ்சி ஆர்டர் போடலாம். ஐ மீன் பிரியாணி, வெஜ் பிரியாணி அது ஆர்டர் போடலாம்னு சொல்லிட்டு போட்டு கொஞ்சம் பார்த்தாக்கா எல்லாம் ப்ரைஸ்லாம் ஓகேவா இருந்துச்சு, எல்லாம் ஓகேவாயிடுச்சு. ஆனால் கடைசியில் என்னன்னாக்கா டைமிங் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிருந்தது. அப்பதான் நான் ஆர்டரே போட்டிருந்தேன். 2:30 நோ சம்திங். அப்போ ஆர்டர் போட்டு சரி வாங்கிடலாம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா லேட் ஆகும் போட்டுருந்துச்சு. சரி நம்ம வந்து ஆர்டர் அப்புறமா கேன்சல் பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இன்னொரு இது பார்க்க சொன்னேன். பார்த்துட்டு அதுக்குமா 30 நிமிஷத்துல வந்துடும் அது போட்டு வாங்கி கேட்டான். சரி போடுறான்னு இதை கேன்சல் பண்ணலாம்னு சொல்றேன். அப்போ ஆர்டர் போட்டான். அதுக்கப்புறமா சரி இதை கேன்சல் பண்ணலான்னு பார்த்தாக்கா கேன்சல் பண்ணவும் முடியல. ஸ்விக்கில இப்போ நான் ஆர்டர் போட்டது ஸ்விக்கில, அவன் வந்து பார்த்தனா ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டான். 2 பக்கமே எங்களால் கேன்சல் பண்ண முடியல. ஸோ இப்போ 2மே வந்துக்கிட்டு ஒன்று வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து அவன் ஆர்டர் பண்ணது, என் ஃப்ரெண்ட் ஆர்டர் பண்ணது. ஸோ இன்னும் ஓப்பன் கூட பண்ணாமல் வீடியோவில் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். இது என்ன கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கானாக்கா மன்னிஸ் பிரியாணி சம்திங், அந்த பிரியாணி கடை தான். அதை நான் என்னன்றது இந்த இடத்துல போடுறேன். ஸோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கூத்த பண்ணி விட்டான். ஸோ நான் என்ன பண்றது எனக்கு தெரில. அந்த பிரியாணியும் வேற வந்துகிட்டு இருக்கு. அவர்கிட்ட நான் என்ன சொல்றதுன்னு தெரில. இப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நான் இருக்கேன். சரி இப்போ அவர் வந்தாருனாக்கா ப்ரோ இப்போ வேணாம் வேற ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன்னு சொல்றதா என்ன எப்படி சொல்றதுன்னே இப்போ எனக்கு புரியல. அதாவது ஒரு டைலாக் வரும் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல, ஊர்ல பல பேர் வந்து ஒரு நல்ல டைலாக் ஃப்ரெண்ட்ஸ் அவன் 110-15 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்களாம், சந்தோஷமா இருக்கான். நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், ஆனா பாடுபடுத்தான். இப்ப நான் என்ன பண்றது எனக்கு தெரியல. அவன் வேற வந்துகிட்டு இருக்கான். நான் அவன் கிட்ட வந்து என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு புரியல. அக்கௌண்ட்ல பார்த்தாக்க 800 ரூபாய் இருக்கு. அதோட பிரைஸ் 204. அதையும் வேற வாங்கி நான் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு கஷ்டம் பார்த்ததில்லை. யாராச்சும் உங்க கம்யூனிட்டிலேயே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தானாக்கா டேக் பண்ணுங்க. இப்போ நான் இதை சாப்பிட்டுட்டு அதையும் முடிஞ்சா சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். இன்னும் ஒரு 14 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸில் வந்துடுவார். வந்துட்டு என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஆர்டர் போட்டேன் இல்லையா, அது வந்து பார்த்தேனாக்கா இந்த பிரியாணி லைஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு கடையில் தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அதுதான் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரில. நான் அதை வந்து பார்த்தேனாக்கா உங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிடணும். பேமெண்ட்டு என்கிட்ட அவங்களுக்கு காசு இல்லை, நான் என்ன பண்ண போகிறது தெரியல. சரி ஓகே அதே ஆர்டர் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. காசு கொடுத்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணி 2தோட எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இது 2த்துல எது நல்லா இருக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ லெட்ஸ் see what going to be happen. ஸோ அது வந்தகரமாக அவங்க வந்து பாருங்க. 3 hours later. எது ஃபஸ்ட்டு வந்துச்சுனாக்க இதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ 2த்துல எது நான் இப்போ சாப்பிட போனேன்னு தெரில. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணது பேக்கேஜிங் பயங்கரமா இருக்கு. ஸோ இது நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணது. இது அந்த கெச்சப்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து பிரியாணிஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் என்னோட போய் பார்த்தீங்களா வெளில போய் விளாக் பண்ண வேண்டியது இல்லை. ஆனால் இங்கே வீட்டுக்குள்ள உட்காந்து விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரியாணி லைஃப் வந்து எதோ கொடுத்துருக்கானுங்க. வாவ் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரு அண்ட் ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, லேட்டா இருந்தாலும் நல்லா இருக்கு. ஸோ திஸ் இஸ் த பேக்கேஜ் அண்ட் சின்னதாக தான் இருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் தயிர் பச்சடின்னு நினைக்கிறேன். ஈவன் தான் இவங்க லெட்டர் எதுனாலும் ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட போகிறது இதுதான். ஏன்னா இப்போதைக்கு இதுதான் சின்னதாக இருக்கு. ஸோ இது சின்னதாக இருக்கு, அது கொஞ்சம் பெருசாக இருக்கு. இது டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிடலாம், அது லேட்டாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஸோ என்னோட கணக்கு இப்போ தப்பாகாது. முடியுது அதே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்மெல் நல்லா இருக்கு. நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் இது இந்த பிரியாணியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா ஹைதராபாத் மிட் பன்னீர் பிரியாணி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அங்கங்க பன்னீர் இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ அம்மா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு பசி இருக்கிறதுனால இப்படி தெரியுதா நல்லா ரொம்பவே நல்லா இருக்கான்னு தெரியல. சரி பசி ஓகே நண்பர்களே,
நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு ஹைதராபாத். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் ரைட் பன்னீர் பிரியாணி. ரெண்டாவது நான் ஆர்டர் பண்ணதையா நான் என் ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ணது தான் இது. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் சாப்பிட்டு சொல்ல போனேன். ஓகே இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரிவ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டாவது பிரியாணி வந்து பார்த்தோன்னாக்கா நல்லா தான் இருக்குங்களா. ரொம்ப எவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா ஒரு கிரேவியும் அதுக்கப்புறமா ஒரு பிரியாணியும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து இருந்துச்சு. அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ண ஹைதராபாத் மிட் பன்னீர் பிரியாணி. ஸோ அது வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் சாப்பிட்டது வந்து பார்த்தாக்கா ஒரு நார்மல் பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பன்னீரே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க. அது பேர் தெரியல, பேர் செஞ்சாக்க நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். நான் ஆர்டர் பண்ண ஸ்விக்கி, அவன் என் ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ. நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஒருவேளை நீங்கள் யாராச்சும் சாப்பிட்ருந்தீங்கன்னாக்கா கமெண்ட்ஸ் நானும் வந்து ஓகே. இந்த வீடியோவில் தான். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை ஸோ வட்டா மாமி ரீச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன்.